நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். ஆண்டுதோறும் கிருஷ்ணரின் பிறப்பை கொண்டாடுகிற இந்து சமய விழாதான் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி. ஆவணி மாதத்தில் தேய்பிறையின் 8ஆம் நிலையில் ரோஹிணி நட்சத்திரம் சேர்ந்த நாளில் இவ்விழா நிகழ்கிறது. ஆங்கில நாட்காட்டியின்படி ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதங்களில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். இவ்விழா தென்னிந்தியாவின் கோகுலாஷ்டமி என்று குறிக்கப்படுகிறது. ஆலயங்களில் கிருஷ்ண ஜெயந்தி என்று ஸ்ரீ கிருஷ்ணருக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அப்போது கிருஷ்ண அஷ்டோத்திரம் சொல்லப்பட்டு பூஜை செய்யப்படும். சில ஆலயங்களில் கலசங்கள் வைத்து ஹோமங்கள் செய்து கலச நீரால் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அபிஷேக ஆராதனை செய்விக்கப்படும். பெண்கள் கோபிகா கீதம், திருப்பாவை முதலியவற்றிலிருந்து பாடல்களை பாடுவார்கள். மேலும் நாராயணத்திலிருந்து கிருஷ்ண லீலைகள் பற்றிய பாடல்களையும் பாடுவார்கள். அதேபோல் ஆண்கள் கிருஷ்ணனின் பெருமைகளை பஜனை பாடல்களாக பாடுவார்கள். இசைக்கருவிகளான மத்தளம், ஹார்மோனியம், புல்லாங்குழல், காஞ்சிரா, ஜால்ரா போன்றவை பயன்படுத்தப்பட்டு எங்கும் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா என்ற கோஷங்கள் ஒலிக்கும். ஆடல் பாடல்கள் நிகழ்ச்சிகளும் நடைபெறும். சில ஆலயங்களில் கிருஷ்ண லீலைகள் நாடகமாக நடித்து காட்டப்படும். கேரளா போன்ற இடங்களில் மோகினி ஆட்டமும் நடைபெறும். சில ஆலயங்களில் உரியடி நிகழ்ச்சிகளும் நடைபெறும். அதேபோல் இரவு உற்சவர் புறப்பாடு நடைபெறும். உற்சவர் வீதி உலா வரும்போது பின்னால் பஜனை செய்து கொண்டு பக்தர்கள் வருவார்கள். முன்னால் கிருஷ்ணர் ராதை வேடமிட்டவர்கள் ஆடிப்பாடி கொண்டு செல்வார்கள். பறைகள் முழங்க, கொம்புகள் ஊத, நாதஸ்வரம் ஒலிக்க ஸ்ரீ கிருஷ்ணர் வீதி உலா வருவார். பகவான் திரும்ப ஆலயத்துக்குள் எழுந்தருளியதும் ஆரத்தி காட்டப்படும். மங்களவாத்தியங்கள் முழங்க கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பு வழிபாடுகள் நிறைவடையும். பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்படும். இவ்வாறு ஆலயங்களில் கிருஷ்ண ஜெயந்தி விழா பலவித முறைகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தவிர வழுக்கு மரம் ஏறுதல், உரியடி போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெறும். இந்த கிருஷ்ண ஜெயந்தி பூஜைக்குரிய இலை, துளசி பத்திரம், பூஜைக்குரிய மலர்கள், மல்லிகை, நிவேதன பொருட்கள், பால், வெண்ணெய், தயிர், அவல், சீடை, முறுக்கு முதலியன பயன்படுத்தப்படுகிறது. அதேபோல் கிருஷ்ண ஜெயந்தியில் படிக்க வேண்டிய நூல்கள் கிருஷ்ண அஷ்டோத்திர நாமவலி, கிருஷ்ணாஷ்டக ஸ்தோத்திரம், ஆண்டாள் அருளிய அஷ்டோத்திர நாமவலி, ஸ்ரீமத் பாகவதம், மகாபாரத கதைகள் மற்றும் கீதையின் நன்னறிகள் படிக்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.